வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனல்ல இன்னைக்கு நம்ம கோதுமை ரவை பிரிஞ்சி செய்ய போறோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கிறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க கோதுமை ரவை பிரிஞ்சி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிற ரவை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் குக்கரில் தாங்க இதை செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, 3 லவங்கம், கல்பாசி பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிடலாங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் புதினா இலைகளையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிடலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. சுட தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு எடுத்த சோயா சங்க் ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விடலாங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நாம் ஊற வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ குக்கரில் நம்ம மூடி போட்டு 3 விசில் வேக வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வேகாது. விசில் நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ 3 விசில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சுங்க, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக கமன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரிஞ்சி. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, உதிரியாக நல்லா வருங்க. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.